பெங்களூர் டெக்கி அதுல் சுபாஷ் சூசைட் கேஸ், இதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் எப்போ சொல்கிற மாதிரி வியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை கண்டிப்பாக பதிவு செய்யும். நான் பிரகாஷ் பேசுகிறேன், மோட்டிவேஷன் நியூஸ் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்போதுமே நம்ம பார்க்குற மாதிரி ஒரு 3 பதிவாக அதை போட்டுடலாம். முதல் விஷயம், அதுல் சுபாஷ் யார்? இரண்டாவது பார்ட், அவருக்கு நடந்த விஷயம் என்ன? மூன்றாவதாக ட்விஸ்ட், எதனால் அவர் சூசைட் செய்து கொண்டார். இவ்வளோதான் விஷயம். முதல் பார்ட்டான அதுல் சுபாஷ் யார் அப்படின்னா, இவர் பெங்களூரை சேர்ந்த ஒரு ஐடி பர்சன். சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. மாதம் 84,000 சம்பளம். இப்படி பெற்று வந்த இவர் 2017 நிகிதா சிங்கானியா அப்படின்றவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். கல்யாணம் ஆனதுக்கு பிறகு 2 வருடம் சேர்ந்திருந்தார்கள். 2019 டைவர்ஸ் ஆயிடுச்சு. அதற்கு பிறகு தான் ஸ்டார்ட் மியூசிக்ன்ற மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் ஜீவனாம்சமாக 40,000 கொடுக்கணும்னு சொல்லி கோர்ட் இந்த டைவர்ஸ் இது பண்ணும்போதே முடிவு செய்து விட்டார்கள். இதற்கு பிறகு என்ன நடந்ததுன்னா, அந்த 40,000 பத்தாது, 1,00,000 கொடுக்கணும். அதை தவிர அதுக்கு ஒரு கேஸ். அதை தவிர எந்த விதமான பலவிதமான ஃபேமிலி ரிலேட்டட் கொடுமைகள் நடத்தி இருக்கிறார்கள் சுபாஷுடைய ஃபேமிலி, சுபாஷ் உட்பட. அதனால் அதற்கு எங்களுக்கு நியாயம் வேண்டும். இது இன்னொரு கேஸ். எங்களை பீஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்ணி இருக்கிறார்கள். அதற்கு இன்னொரு கேஸ். இது மாதிரி வாரிசில் சொல்கிற மாதிரி அடி மேல் அடின்ற மாதிரி கேஸ் மேலே கேஸ் போட்டு காசு மேலே காசு வாங்குற அந்த ஒரு திட்டமாக இருக்குமோன்ற மாதிரி ஒரு நிலைமை சுபாஷுக்கு இருந்திருக்கிறது. இது நடந்த விஷயம். சுபாஷ் தரப்பிலிருந்து சுபாஷ் இறக்கும் முன்பு ஒரு பதிவை, ஒரு வீடியோ எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட 80 நிமிஷம் வீடியோ அது. அந்த வீடியோவில் எல்லாத்தையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு கடைசியில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த கோர்ட்டில் நடந்த விஷயத்தையும் சொல்கிறார். கோர்ட்டில் என்ன நடந்துச்சுன்னா, அவரால் 40,000 தான் கொடுக்க முடியும், 1,00,000 கஷ்டம்னு ஒன்று. அப்படி இருந்தால் நீங்கள் போயிருங்க, வாழ வேண்டாம், நீங்கள் இறந்து விடுங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க மனைவியே சொன்னதாகவும், அதற்கு கோர்ட்டில் உள்ள ஜட்ஜ் சிரித்ததாகவும் ஒரு அலகேஷன். இது ஒரு அலகேஷன் சொல்கிறத விட நடந்த விஷயம். இது சுப்ரீம் கோர்ட் வன்மையாக கண்டித்திருக்கிறது. இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் கண்டிப்பாக டவுரி, அதாவது 10,00,000 டவுரி சுபாஷ் குடும்பம் கேட்டதாக சொல்கிறாங்க. அதற்கு பிறகு தான் அந்த ஹராஸ்மெண்ட் இருந்ததாகவும் கேஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி சில ப்ரொவிஷன் ஃபார் விமன் அப்படின்றத அட்வான்டேஜ் எடுத்து பல இன்னசென்ட் குடும்பங்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் மிக முக்கிய டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லணும். இப்போ இந்த கேஸ் இவங்க யாருன்னு பார்த்துட்டு இந்த கேஸையும் பார்த்துடுறோம். இப்போ இதில் இன்னொரு முக்கியமான இது என்னன்னா, சுபாஷ் தரப்பில் பார்த்தீங்கன்னா, அதுல் சுபாஷ் தரப்பில் அவருடைய பிரதர் இருக்காரு, அவங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க. இவங்க சைடில் நிகிதா சைடில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா, அவங்க தம்பி, 2 சிங்கானியா 2 பேருமே. அதை தவிர அவங்களுடைய அங்கிளும் இன்வால்வ். ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து இப்போ நிறைய இவங்க கேசஸ் ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இவங்களோட ஒய்ஃபுடைய அங்கிள் சொல்கிறாரு, எனக்கு இவங்களுடைய டீலிங்ஸ் எதுவுமே தெரியாது, ஐ எம் இன்னசென்ட் அப்படின்றாரு. அதுலுடைய பிரதர் பேர் பிகாஷ் குமார் அப்படின்றவர் தான் அதுலுடைய பிரதர். இப்போது இந்த அக்யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா நிகிதா, இவங்களுடைய ஆக்சுவலாக நிகிதாங்கிறது அவங்க ஒய்ஃப் தான். இவர் சுபாஷ் மஞ்சுநாத் லே அவுட் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூரில் இருக்குது. அங்கே தான் இவருடைய சடலம் கிடைத்தது. 80 நிமிஷம் வீடியோ இது பண்ணிவிட்டு ஜஸ்டிஸ் இஸ் டியூ அப்படின்ற மாதிரி ஒரு பிளாக்கார்டு எழுதி வச்சுட்டு தான் போயிருக்கு. ஸோ சிங்கானியா, இவங்க நிகிதா சிங்கானியோடைய அங்கிள் பேர் பவன்குமார். இவர் தான் சொல்கிறாரு, எனக்கு இந்த மாதிரி விஷயம் ஒன்றுமே தெரியாது. ஸோ
ஆனா, இவர் தான் வந்து இந்த 1,00,000 டிமாண்ட் கேட்டதாகவும் கூறப்படுகிறது. எது எப்படிங்கிறது நம்ம ப்ரோபிங்ல தான் தெரியும்னு சொல்லலாம். ஸோ மந்த்லி மெயின்டனன்ஸ் 40,000 தான் குடுத்துட்டு இருக்காருங்கிறது தான் வந்து இப்போ உள்ள விஷயம். ஸோ இந்த கேஸ் நடக்கும் இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேஷ் தான். அது தவிர அலைக்கழித்து எப்படியும் வந்து கிட்டத்தட்ட அவர் மாசம் ஒரு 3 தடவையாவது பெங்களூர்லேருந்து உத்தரப்பிரதேஷ் போய் விடுகிறார் அப்படின்ற மாரியும் செய்திகள் வருகின்றன. ஸோ இதுலேருந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் ஆர் ரதர் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து இந்த மாதிரி டவுரி அலிகேஷனாக இருக்கட்டும், எதா இருந்தாலும் லேடீஸ் பேலன்ஸ் ஈக்குவாலிட்டின்னு சொல்லும் பொழுது ஜென்ட்ஸ், லேடீஸ் 2மே ஈக்குவலா இருக்கும். இத்தனை நாள் ஜென்ட்ஸ் வந்து ரொம்ப இதா இருந்தாங்க. எங்களுக்கு ஈக்குவாலிட்டின்னு வரும்பொழுது, இப்ப நாங்க டாமினேட் பண்ணுவோம். நாங்க வந்து ஈக்குவாலிட்டி ஸ்டேட்டஸ் சொல்லி எங்களுக்கு அட்வான்டேஜ் எடுத்துப்போங்கிறது எந்த விதத்தில் சரியாக வரும் அப்படின்றது தான் வந்து இப்போ இதனுடைய விஷயமாக இருக்கிறது. ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் காலத்திற்கு ஏற்றாற் போல மாற்றப்பட வேண்டும். இல்லை என்றால் இந்த மாதிரி அட்வான்டேஜ் எடுத்துக்கக்கூடிய பார்ட்டிஸ் நிறைய பேர் இருக்காங்கங்கிறது தான் வந்து நிதர்சனமான உண்மைன்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை நான் முடிச்சுக்க விரும்புகிறேன். என்னுடைய கேள்வியெல்லாம் உங்களுடைய கருத்துக்கள் இந்த மாதிரி உள்ள கேசஸ்ல எப்படி இருக்கு? முன்னாடி பார்த்தோம் கல்கட்டா கேஸ் பயங்கர வைரலாக போயிட்டு இருந்தது. அதை தொடர்ந்து இப்போ இது அத்துல் சுபாஷின் கேஸ். இதை தொடர்ந்து இன்னொரு ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாக்கர்னு சொல்லலாம். ஒரு போலீஸ் இதே பெங்களூரில் அவருடைய போலீஸ் யூனிஃபார்ம்லேயே இதே காரணத்துக்காக ஒய்ஃபும் அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸும் வந்து ஹராஸ் பண்ணுறதாக சொல்லி அவரும் சூசைட் செய்து கொண்டிருக்கிறார். தற்கொலைகள் தொடர்கின்றன. ஃபார்மர் கேசஸில் தான் பார்ப்போம் நிறைய தற்கொலைகள் நிற்கும். கல்யாணமான இதுவும் இவங்க கவர்மெண்ட் அஃபிஷியலாக இருக்கட்டும், இல்லை ப்ரைவேட் பீப்புளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் விஷயம் ஒன்றுதான்ற மாதிரி வந்து நிற்குது. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஆஸ் யூஷுவல் உங்களுடைய அபிமான கருத்துக்களை பதிவிடும்படி கேட்டுக்கொண்டு இந்த பதிவை இத்துடன் முடிவு செய்கிறேன். சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.